பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாமா? இது வந்து வெளியில் நடக்கிற ஈவ்டீசிங் கேஸு, ஸ்டாக்கிங் இதுக்கு மட்டும் கிடையாதுங்க. அதாவது குடும்பத்தில் நடக்கிற கொடுமைகள், டொமஸ்டிக் ஹராஸ்மெண்ட்டு, சொந்த பந்தங்களே குழந்தைகளுக்கு கொடுக்குற அநீதிகள்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இது போக கேர்ள்ஸ் அண்ட் விமன்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து காட்டி ஃபோட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இது அப்பா அம்மா கிட்ட சொன்னால் பிரச்சனை, வெளியில் சொன்னால் பிரச்சனைன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. இனிமேல் அந்த பயம் வேணாம். ஏன்னா அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த டீமே. அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மென்டல் ஹராஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்துறது தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையோடைய வேலை. இவங்க முக்கியமாக ஸ்கூல், காலேஜ், பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷன், ஐடி பார்க்கு, மால்ஸ்னு பெண்கள் குழந்தைகள் அதிகமாக நடமாடுற இடத்துல இவங்க ரோந்து வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் 100 112 ஆர் 181க்கு கால் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் கால் பண்ண முடியலன்னா உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் காவலன் ஆப்புன்னு இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. காவலன் ஆப்பில் SOS அப்படின்ற ஆப்ஷனை தட்டி விட்டிங்கன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு ஷேர் ஆகிடும். உடனே அந்த சிங்கப்பெண் டீமில் அந்த லொக்கேஷனில் இருக்கிற உடனே வந்து உங்களை செக்யூர் பண்ணுவாங்க. தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் ஐடி ஆக்ட், போக்ஷோன்னு கடுமையான சட்டப்படியா FIR போட்டு உள்ள தள்ளுற வரைக்கும் அவங்களோட ஆக்ஷன் சும்மா அதிரடியா இருக்கும். முக்கியமான விஷயம், நீங்க பண்ற கம்ப்ளைண்ட்டோ இல்லை உங்க பேரோ வெளியில யாருக்கும் தெரியாது. 100% ரகசியமா வச்சு உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து சேஃபாக காப்பாற்றுவாங்க. பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைகளுக்கு நடக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனசில் வச்சுட்டு அழுகாதீங்க. தைரியமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.